ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ப்ரெஷர் பம்ப்பு, வாட்டர் டேங்க்கு, அவுட்ரு பைப்பு, இன்லெட்டு எப்படி நம்ம எல்லாமே லிங்க் கொடுக்குறது, அதுலேருந்து பைப் எப்படி எடுக்கிறது டோட்டலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எவ்வளோ அழகாக நம்மளுக்கு ஒர்க் செய்ய முடியுமோ அவ்வளோ ஃபினிஷிங்காக நாங்கள் காட்டுறோம். பார்த்து கற்றுக்கோங்க நீங்களும். ப்ரெஷர் பம்ப் இப்போது நிறைய பேர் எல்லா இடத்துலையும் இப்போ ப்ரெஷர் பம்ப் போடுற மாதிரி வந்துருச்சுங்க. ஏன்னா அட்வான்ஸாக நம்ம என்ன பொருள் வந்தாலும் நம்மளுக்கு டேங்க்லேருந்து வர ப்ரெஷர் வந்து பத்துறதில்ல. அதனால ரொம்ப கம்மியாக வரதுனால எல்லா இடத்துலையும் ப்ரெஷர் பம்பை தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது நம்ம அவுட்ரு இன்லெட் எல்லாமே ஒன்றே வேலை எடுத்துருக்கு லைனு. உள்ளே நம்ம மோட்டரில் 1 இன்ச் கொடுத்ததுனால எல்லாமே 1 இன்ச் ஃபிட்டிங்ஸாக மாற்றிக்கணும். இப்போ இந்த பால்வால் இது சென்டரில் கொடுக்குறது வந்து பைபாஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வால் இப்போ நம்ம சென்டரில் இன்லெட்டுக்கும் அவுட்லெட்டுக்கும் ஒரு லிங்க்கு கொடுத்துருங்க. இது எதுக்காகனா, சப்போஸ் நாளைக்கு ஏதாவது ஒரு மோட்ரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, மோட்ரு கழட்டுற மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் போயிடும் இல்லைங்களா. மோட்ரு ரெடி ஆகிட்டு வர வரைக்கும் காத்துட்ருக்கிற மாதிரி வரும். அதுக்காக தான் இந்த சென்டரை ஒரு வால் கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் லிங்க் கொடுத்துடணும். அது என்ன மெஷர் வருதோ அது பார்த்து கொடுத்துருங்க முதல்ல. இது கொடுத்துட்டோன்னா தான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நாளைக்கு மோட்ரு கழட்டி மறுபடியும் மாற்றி ரெடி பண்ணிட்டு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும், தண்ணி வராது. அதனால் இப்போ அது கொடுத்துட்ருக்கு. அந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட்டில் இருக்கிறது இன்லெட்டு, ரைட் சைடில் இருக்கிறது அவுட்லெட்டு. மோட்டர்லேருந்து அவுட் ஆகுது. இப்போ வந்து பைபாஸ் பண்ணிடுவோம். அது மோட்ரு கழட்டும் போது நம்ம கேட் வால் ஆன் பண்ணிக்கணும். அது வச்சு நம்ம டிவி லிங்க் கொடுத்து அது எடுத்துக்கணும். ப்ரெஷர் பம்ப் வந்து நம்ம ஓடிட்டே இருக்கும், கரண்ட் பில் அதிகமாக வந்துடும் அப்படின்ட்டுலாம் யோசிக்காதீங்க. நம்ம டேப்பு குழாயை திறந்து நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும்தாங்க மோட்ரு ஓடும், ஆட்டோமேட்டிக்காக ஓடுங்க. நீங்கள் டேப் ஆஃப் பண்ணோன்னே மோட்ரு ஆஃப் ஆகிடுங்க. அதனால் நம்ம கரண்ட் பில் அதிகமாக வந்துடுமா, இல்லை எதனா பிரச்சனை வருமா, கரண்ட் அடிக்குமா, அப்பப்போ மோட்ரு ஆன் பண்ணணுமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா டேப் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். அடுத்தது வந்து இந்த அவுட்லெட் கிட்ட ஒரு வால் போட்டுருணும். இது அவுட்லெட்டுக்கு எவ்வளோ மெஷர் இருக்குதுன்னு கரெக்டாக மார்க் பண்ணி, இது போடும்போது நல்லா 15 kg பைப் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா ப்ரெஷர் அடிக்குது, நல்லா தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் அந்த பைப்புக்கு. மெலிசாக அந்த மாதிரி போட்டுறக்கூடாதுங்க. அதுனா வெடிப்பு இல்லைன்னா பிளாஸ்ட் அந்த மாதிரி ஆகிடும் பைப்பு. அதுக்கு ஒரு வால் போட்டு அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துடணும். நல்லா பேஸ்ட் போடணும். நம்ம கஞ்சத்தனம் பேஸ்ட்லலாம் பண்ணக்கூடாது. ஃபுல் ஃபிட்டிங் உக்காரணும். அது தகுந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கும் இதுக்கும் லேப் பண்ணிடணும். நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. டோட்டலாக இது இப்போ உள்ள மோட்டர்கிட்ட எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு காட்டிகிட்ருக்குறோம். இப்போ அவுட்லெட்டில் எப்படி எடுத்திருக்கு, பாத்ரூம்லேருந்து எப்படி போயிருக்கு, டேங்க்லேருந்து எப்படி வந்திருக்கு, மோட்டர்லேருந்து எப்படி போயிருக்குன்னு சொல்லி இப்போ ஃபுல் வீடியோ நான் காட்ட போகிறேன். எல்லாமே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கும் ஒரு வால் கொடுத்துடணும். இப்போ இன்லெட்டுக்கு ஒரு வால், அவுட்லெட்டுக்கு ஒரு வால் கொடுக்க போகிறோம். பாருங்கள். அதே மாதிரி டேப்பில் தண்ணி ப்ரெஷர் பம்ப் போடாததுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, அதுவும் காட்ட போகிறோம். கடைசியில் எண்டில் வர பாருங்கள். இது ஃபுல் வீடியோ பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாருமே எல்லா வீட்டுக்கும் போடலாம். இது அடிஷ்னலாக இது வந்து ஒரு 1/2 HP, ஒரு 2 பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணலாம், 3 பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் அவங்க மோட்ரு வந்து 2 பாத்ரூம் தான் யூஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 பாத்ரூம் 3 பாத்ரூம் கூட கொடுக்கலாம். யூஸ் பண்ணும்போது தான் அது மோட்டர் ரன் ஆக போகுது. அதில் என்ன இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு. இது என்ஆர்விங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இது என்ஆர்வி, நான் இன்டர்வால் என்ஆர்வின்றது அது அர்த்தம். தண்ணி ரிட்டர்ன் வராமல் போடுறது. அது வந்து நம்ம இன்லெட்டில் கனெக்ட் பண்ணணும் கம்பல்சரி. அது ஹேர் வாங்கி மோட்டர் ரன் ஆகிட்டே இருக்கும். அது போடலைன்னா தண்ணி ரிட்டர்ன் ஆகி ஹேர் வாங்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு என்ஆர்வி போட்டுருணும் கம்பல்சரி. என்ஆர்வி 2 பக்கம் எம்டியை நல்லா டஃப் அண்ட் டேப் போட்டுருங்க. இந்த வாலில் வந்து நல்லா பேஸ்ட் போட்டு அப்ளை பண்ணுங்கள். பேஸ்ட் போட்டுருக்குறோம். அவுட்லெட்டெல்லாம் வந்து 1.25 எடுத்துருக்கு. 1.25 தான் எடுக்கணுமான்ட்டெல்லாம் கிடையாதுங்க, 1 இன்ச்சே போதுமானது. இது ஒரு நல்ல ப்ரெஷர், நல்லா ஃப்ரீயாக தண்ணி போகணும், சால்ட் இருக்கிற இருக்குது நிறையன்றதுனால நம்ம 1.25 யூஸ் பண்ணியிருக்கோம். அவுட்புட்டு இன்புட் எல்லாமே வந்து மோட்டர்கிட்ட மட்டும்தான் 1 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த கேட் வால் ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்குங்க. அது நம்ம பிவிசியில் அந்த பிரச்சனை வருது, சிபிவிசி யூபிசியில் அந்த பிரச்சனை வருது இல்லை. அதனால் இந்த என்ஆர்வி பாருங்கள், இல்லை ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஏரோ மார்க் பார்த்துட்டு இந்த உள்ள கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அது தண்ணி மோட்டருக்கு வர இடத்துல இருக்கணும் அந்த ஏரோ மார்க்கு. அதை பார்த்துட்டு ஒட்டுங்க. க்ளீனாக பேஸ்ட் போட்டுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு புரியும்.
என்ஆர்இ வர பக்கம் அங்கே பாருங்கள் ஏரோ மார்க், இது வந்து இன்லெட் அதுலேருந்து வர மாதிரி. இது எடுத்து பார்த்துட்டு அழகாக அப்படியே ஒட்டிடுங்க. இது டேங்க்லேருந்து வர இடம், டேங்க்லேருந்து வருது இல்லைங்களா. இன்லெட் அவுட்லெட்டுன்னா நீங்கள் போர்லேருந்து வருதுன்னு நினச்சிடாதீங்க. நம்ம டேங்க்லேருந்து வர்றது தான் இன்லெட். ஆல்ரெடி நம்ம டேங்கில் ஸ்டோர் பண்ணியிருப்போம் தண்ணி, அந்த தண்ணி இந்த மோட்டருக்கு வரக்கூடியது இன்லெட். இந்த மோட்டர்லேருந்து எடுக்க போகிறது தான் அவுட்லெட். அந்த மாதிரி கணக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்துருச்சுங்க. இப்போ இதுலேருந்து நம்ம அப்படியே இந்த மோட்டரோட இன்லெட்டுக்கு கொடுக்க போகிறோம். இதிலே வந்து ப்ரெஷர் கேஜி நம்ம எப்படி ரேஞ்ச் வச்சுக்கிற மாதிரி எல்லாமே காட்டிடும். ரேஞ்சை நம்ம வச்சுக்கிறோம் அது தகுந்த மாதிரி. அதில் பாருங்கள் 2 ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஒரு வந்து பம்புக்கு, ஒரு வந்து இன்புட் ஒயரு. அதிலே எழுதியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. கம்பல்சரி யூனியன் போடுங்க. நம்ம மோட்ரு நம்ம கட்டுறது செய்யறது ஈஸியாக இருக்கும். சரி, அந்த கபோர்டு அடிச்சிடலான்னு சொல்லி பார்த்தோம், வாஷர் இல்லை. சரி, அதனால் நம்ம கிளாம்ப் இருந்துச்சு, அதிலே கட் பண்ணி வாஷராக யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆணி எடுத்துன்னு ஃபுல் டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ அதுக்கு வாஷருக்காக அதுக்கு ஒரு 1/2 hour ஒர்க்கு நிற்கும். நம்ம இருக்கிற பொருள் வச்சு நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிடுவோம். சும்மா ஒரு கிரிப்புங்க, இது ஆடாத மாதிரி ஒரு பக்கம் டைட் பண்ணிட்டோம். காங்கிரீட்டில் அப்படியே இறக்கியாச்சு. இப்போ இன்னொரு பக்கம் அடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கிளாம்ப்லேருந்து ஒரு வாஷராக யூஸ் பண்ணிக்கிட்டோம். இல்லாதனால தான் யூஸ் பண்ணுறோம். ப்ராப்பராக வாங்கி வாஷர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு அடிக்கணும்னு பார்க்குறோம். ஆனால் மோட்ரு இருக்குது, அடிக்க முடியல. இதனால் மோட்ரு கழட்டிடலாம். மோட்ரு கழட்டிட்டு ஃபினிஷிங் அடிச்சிக்கலாம். அப்புறம் மோட்ரு டேமேஜ் ஆகும் அடிக்கும்போது. அதனால் அதெல்லாம் ஃபுல் டைட் பண்ணுறோம். அடிச்சுட்டு வரணும். 2 பக்கமும் நல்ல டைட்டாக கிரிப்பாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஆனால் அந்த பக்கம் லூஸ் ஆகிடுச்சு. அது 3 inch ஆணியாக இருந்தால் சரியாக போயிருக்கும். அந்த ஃப்ளோடே 1.5 inch பக்கம் இருக்குது திக்னஸ்ஸு. அதனால அது உட்கார மாட்டேங்குது. ஓரளவுக்கு உட்கார வச்சாச்சு. இப்போ அடுத்தது மோட்ரு ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஏன்னா மோட்ரு கழட்டுற மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ எது ஒன்று பார்க்கணுன்னா கழட்டுறது சேர்த்து ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரூ பண்ணிட்டா மோட்டருக்கு அந்த இடத்துல ஆணியெல்லாம் அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, மோட்டருக்கும் பாதுகாப்பாக இருக்கும். பாருங்கள், வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். அடுத்தது நம்ம பாத்ரூம்குள்ளார தண்ணி வரத்துக்கு ப்ரெஷர் பம்ப் போடாத மாதிரி எப்படி இருக்குது, போட்ட பின்னாடி எப்படி இருக்குது, பைப் லைனு, டேப்பு எல்லாத்தையும் நான் காட்ட போகிறேன். அப்படியே பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நாங்கள் போட்டுகிட்டே இருக்கிறோம், புது அப்லோடு பண்ணிகிட்டே இருப்போம். இந்த யூனியனை பாருங்கள், கம்பல்சரி இது ப்ரெஷர் பம்புக்கிட்ட போட்டே ஆகணும். இது எதுக்காகனா, நம்ம ஏதாவது ஃபால்ட்டுன்னா நம்ம பைப் கட் பண்ணுற வேலை இல்லைங்க. இது நெட்டு இருக்கும், அழகாக நெட்டு கட்டினா தனித்தனியாக வந்துடும். மோட்டர் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். மேலே டேங்க்லேயும் சரி, நம்ம சின்டாக்ஸில் வைக்கிற இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு டேங்க் நிப்பல் போடுங்க. அது அழகாக கழட்டிக்கலாம். 2 பக்கம் போட்டு விடுங்க. அப்போ தான் தனியாக நம்ம மோட்டர் எடுக்க முடியும். ஒரு பக்கம் போட்டாச்சு, இன்னொரு பக்கம் போட போகிறோம். அவ்வளோதான், இது முடிஞ்சுன்னு வந்துடுச்சு. இந்த ஒர்க்கு ஓரளவுக்கு ஒரு 75% முடிஞ்சிடுச்சு ஒர்க்கு. இந்த பைப் கட்டர் யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். இல்லை பைப் கட்டரில் வந்து அந்த டஸ்ட்டு ஃபார்ம் ஆகுறதெல்லாம் இருக்காது. டஸ்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆகுதுங்க பைப் கட்டரில் கட் பண்ணிங்கன்னா. இது வந்து நம்ம 3/4 inch, 1/2 inch, 1 inch, 1.25 inch வரைக்கும் இந்த பைப் கட்டர் யூஸ் பண்ண முடியும். இப்போ அந்த பக்கம் இன்லெட்டுக்கும் ஒரு யூனியன் போட்டாச்சு. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற யூனியனுக்கும் கொஞ்சம் போட்டிருக்கணும். கொஞ்சம் ஒட்டி போட்டாச்சு, ஆனால் பிரச்சனை எதுவும் இல்லை. அதை அழகாக கட்டிக்கலாம். அவ்வளோதான், ஸ்க்ரூ கொஞ்சம் டைட் பண்ணிடலாம். ஃபுல்லாக மோட்டர் ஆடாத மாதிரி ஃபுல் டைட் பண்ணால் மட்டும்தான் அது கிரிப்பாக நிற்கும் மோட்ரு. அவ்வளோதான், ஓரளவுக்கு ஃபுல்லாக ஒர்க்கு முடிஞ்சுன்னு வந்துச்சுங்க. கொஞ்சம் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அழகாக நீங்களும் அடுத்த முறை நீங்களே மோட்டர் மாட்டிக்கலாம். பாருங்கள் நம்ம ஒர்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்லெட் அவுட்லெட் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அவுட்லெட்டுக்கு லிங்க் கொடுத்துட்ருக்குறோம். எல்லோரும் சிபிஎஸ்சி பைப் தான் யூஸ் பண்ணுவோம், யூபிஎஸ்சி பைப் தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. நம்ம பிவிசி பைப்பே 15 kg ஹெவியாக இருக்கிற மாதிரி போடுங்க, அதுவே உங்களுக்கு தாங்கும். ப்ரெஷர் பம்புன்னு சொல்லி எல்லாம் பயந்துடாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. மோட்ரு சாதாரண ஒரு மோட்ரு தான். நம்ம தண்ணி வந்து மெல்லிசாக வருதுன்றதுனால தான் இந்த மாதிரி போட போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் இது போடலை, அவங்க ப்ரெஷர் பத்தலைன்னு சொன்னாங்க, அதனால் போட சொன்னாங்க. அதனால தான் நம்ம மறுபடியும் போட்டுட்ருக்குறோம்.
இப்போ போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ப்ரெஷரு. அப்புறம் உங்களுக்கே புரியும். இது நார்மல் ½ HP மோட்ரு. இதில் எவ்வளோ ப்ரெஷர் வருதுன்னு மட்டும் பாருங்கள். அவங்க ஒர்க்கு முடிஞ்சு வந்துருச்சு. இன்லெட்டுக்கு NRE போட்டாச்சு. அவுட்லெட் லிங்க் கொடுத்துட்ருக்கு. கரெக்டாக பைப் கட் பண்ணுங்கள் அளவு போட்டு. நம்ம அப்படியே வயரும் 3 கோர் வயர் போட்டுருக்குறோம். 3 கோர் போடுங்க. அதில் எர்த்து இருக்கும், ஃபேஸு நியூட்ரல் 3 இருக்கும். 2 மட்டும் போடாதீங்க. ஏன்னா நம்ம தண்ணிக்கு கொடுக்க போகிறோம் லைனு. அதனால் கிரவுண்ட் எர்த்து ரொம்ப முக்கியங்க. வீட்டில் வந்து எல்லாமே கிரவுண்ட் எர்த்து இருக்கான்னு பாருங்கள். ப்ளஸ் இந்த மோட்ரு கொடுக்கக்கூடிய லைனுக்கும் கிரவுண்ட் எர்த்து கொடுங்க, கம்பல்சரியாக கொடுங்க. இப்போ ஒயரும் ஒரு கேபிள் ஜாயின் பண்ணிட்டுருக்கிறாரு. இப்போ முடிஞ்சுன்னு வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். மோட்ரு ஆன் பண்ணி பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு. மோட்ரு அவ்வளோ அழகாக தண்ணி கொடுக்கும். எல்லாமே லைவாக தான் காட்டிகிட்டு இருக்கிறோம். டோட்டலாக பாருங்கள். ஒயர் ஜாயிண்ட் அடிச்சுங்கிறாரு அவர். எல்போ நேர் பார்த்துட்டு நம்ம ஓட்டிக்கலாம். இல்லை எதனா டஸ்ட்டு இருந்தால் கூட இந்த பம்பு வழியாக நம்ம சில டேப் வழியாக வந்துடுங்க. ஏன்னா நம்ம டேங்க் டஸ்ட்டு, சின்ன சின்ன டஸ்ட்டுங்க இருந்தாலும் போய் அடிச்சுக்கோ இல்லைங்களா, இது மொத்தமாக வந்துடும் வெளியில். எதுவுமே போய் நிப்பாட்டாது. வர ப்ரெஷருக்கே க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம சால்ட்டு உக்காடுற மாதிரி இருந்தாலும் சால்ட்டு ஃபார்ம் ஆன உடனே இந்த ப்ரெஷர் தள்ளுது இல்லைங்களா மோட்ரு, அது வழியாக வந்துடும். இப்போ எல்லா இடத்துலையும் ப்ரெஷர் பம்ப் வந்து யூஸ் ஆகுது. அவ்வளோதான். வயர் மாட்டியாச்சு. வயர் லிங்க் கொடுத்துட்ருக்கிறாரு. அவ்வளோதான். டேப் அடித்து முடிஞ்சிச்சு. ஃபினிஷிங் வந்துட்டோம். பாருங்கள், கிரவுண்ட் எர்த்து வயரு இதுதான். கிரவுண்ட் எர்த்து க்ரீன் கலரில் இருக்கும். ரெட்டு ஃபேஸு, பிளாக் நியூட்ரலு. அது பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அவங்களே கலர் கொடுத்துட்றாங்க. நம்ம இன்னொரு பக்கம் இருக்கிறது லிங்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வீடியோ பெருசாக போகிற மாதிரி தெரியுதுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எல்லாம் வந்துட்டோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். புது புது அப்டேட்டும் வந்துகிட்டே இருக்கும். என்ன ஒர்க்கு எப்படி பண்ண போகிறோம், ஒரு ஒர்க்கு வந்து நீங்களே வீட்டிலே பண்ணிக்கலாம். சிம்பிள் ட்ரிக்ஸ் அதெல்லாம் கொடுக்க போகிறோம். அதெல்லாம் பாருங்கள். ஃபைனல் வந்துருச்சுங்க வீடியோ. இது எல்லாத்துக்கும் ப்ராப்பராக டூல்ஸ் வச்சுக்கோங்க. எல்லாமே இந்த பைப் கட்டுருங்க, மெஷர்மெண்ட் டேப்பு அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக ஒரு அளவு வரும். அதெல்லாம் அழகாக பேஸ்ட் போட்டு ஒட்டியாச்சுங்க. அடுத்தது நீங்கள் தான் சொல்லணும் ஒர்க் எப்படி இருக்குது, நம்ம இது பில்டிங் யூஸ் பண்ணலாமா மோட்ரு, அதெல்லாம் நீங்களே பார்த்து சொல்லுங்கள். அந்த கடைசியாக லிங்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரே ஒரு லிங்க் தான் இருக்குங்க. 2 எல்போ போட்டுவிட்டா வேலை முடிஞ்சுங்க. அடுத்தது உங்களை அவுட்புட்டு தான் காட்ட போகிறோம். இப்போது அவுட் சைடு எப்படி பைப் எடுத்துகிட்டு வரணும், ப்ளஸ் அது அவுட்புட் எப்படி இருக்குது மோட்டரோட, அதை பார்க்க போகிறீங்க. டேப் அடிச்சுட்ருக்கிறாரு. டேப் அடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ஓட்டுங்க. லூஸ் கனெக்ட் அந்த மாதிரி வராத மாதிரி கரெக்டாக ஓட்டுங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கடைசி எல்போ ஓட்ட போகிறோம். இதுக்கப்புறம் பாருங்கள் அவுட்புட் எப்படி இருக்குது பாருங்கள், நம்ம ஒர்க் எப்படி இருக்குது பாருங்கள். ஒர்க்கு, அவுட்லெட்டு, நம்ம ப்ரெஷர் கேஜு எப்படி தண்ணி தள்ளுது எல்லாமே இதில் காட்டிடும். இப்போ காட்ட போகிறோம். எல்லாமே பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். டெய்லி அப்டேட்டு பார்த்துட்டே இருங்க. ஃபைனலுக்கு வந்துவிட்டோம். முடிஞ்சிச்சு ஒர்க்கு. இப்போ அடுத்தது அவுட்புட்டு தான் பார்க்க போகிறீங்க. தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லி இந்த மாதிரி க்ளீனாக வந்து கேப்பு ஒரு மோட்டருக்கு இது விட்ருங்க. இது அடிஷ்னலாக நம்ம இது எங்கே வச்சுருக்கிறோம், டேங்க்கு அடியில் ஒரு ரூம் இருந்துச்சுங்க, மோட்ரு ரூம் மாதிரி. அது இருந்திருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாகிடுச்சு. அங்கே லைனும் இருந்துச்சு, அப்படியே எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேப் அடிச்சாச்சு. இந்த மாதிரி அழகாக டேப் அடித்து கேப் இல்லாமல் ஃபுல்ஃபில் பண்ணிவிடுங்க. நம்ம வேலையில் எதனா குறை இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள், திருத்திக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் டைட் பண்ணியாச்சு. இப்போது வேலை முடிய போகுதுங்க. பாருங்கள், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. வயர் எடுத்து இப்போ கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இன்லெட் இப்போ கொடுத்துட்டா வேலை முடிஞ்சுங்க. இப்போ ஆன் பண்ண போகிறோம். பாருங்கள், வயர் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்கு ஒரு டேப் அடிச்சுட்டு நம்ம தொங்காத மாதிரி எக்ஸ்ட்ரா தான் இருக்குது வயரு. கடைசியாக ப்ரெஷர் பம்பெல்லாம் மாட்டியாச்சு. இப்போ பாருங்கள்,
இது எதுக்காக கொடுத்துருக்குன்னா 3 வால். சப்போஸ் இந்த ப்ரெஷர் பம்ப் ஏதோ ஃபால்ட் வந்துச்சு, ஏதோ ஒன்று மாற்ற போகிறோம் அப்படின்னும் போது நம்ம இது ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆன் பண்ணி மட்டும் விட்டால் போதும். டேங்க்லேருந்து வர லைன் அப்படியே டைரெக்டாக டெலிவரி ஆகிடும் பாத்ரூமுக்கு. இது வந்து ஃபால்ட் இருக்கும்போது மட்டும் இது ஆன் பண்ணணும். மற்ற நேரத்தில் இதை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இது ரெண்டுத்தையும் ஆன் பண்ணி விட்டால் போதும். இது வழியாக இன்புட் வரும். இல்லட்டில் கம்பல்சரி என்ஆர்இ வேணும். என்ஆர்இ போட்டுட்டு பிறகு வந்து இந்த யூனியன் பண்ணணும் கம்பல்சரி. இப்போ நம்ம எதனா ஃபால்ட்டு மாற்றுறோம்னா இதுக்கு அப்படியே அழகாக இதை கட்டிட்டு மோட்டர் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இது ரெண்டு பக்கமும் இல்லட்டுக்கும் அவுட்லெட்டுக்கும் போட்டுருந்தோம். இப்போ கரண்ட் இல்லாத போது எப்படிங்க தண்ணி வரும்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் இல்லாத போது அது ஆட்டோமேட்டிக்காக பைபாஸ் ஆகி தண்ணி போயிட்டே தான் இருக்கும். நம்ம மோட்டர் கட்டும் போது மட்டும்தான் இது ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணி இதை ஆன் பண்ணணும். ஃபைனலாக முடிச்சாச்சு. இப்போ போய் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆன் பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னு காட்டுறோம் கீழே. இந்த ப்ரெஷர் பம்புக்கு வரக்கூடிய இல்லட்டுன்னா இப்போ நம்ம டேங்குலேருந்து டைரெக்டாக டெலிவரி ஆகுதுங்களா, அது நேராக எடுத்துகிட்டு வந்து நம்ம மோட்டருக்கு இல்லட்டாக இங்கே கொடுத்துட்றோம். இது இல்லட்டாக போயிட்டு பின்னாடி அவுட்புட்டாக தான் இது வரணும். இது அவுட்புட் வந்து நீங்கள் எத்தனை பாத்ரூம், ஒரு பாத்ரூம் கன்சல்ட் பண்ணுறீங்களா இல்லை 2 பாத்ரூம் கன்சல்ட் பண்ணுறீங்களா, அது உங்கள் இஷ்டம். ஆனால் வந்து நம்ம 2 கூட போடலாம், 3 கூட போடலாம். அது வந்து நம்ம ஒரே டைம் எல்லோரும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அது வந்து இன்னொன்று வந்து அந்த மோட்டர்லேருந்து அடியில் எடுங்க டெலிவரி. அப்போ தான் வந்து டேப் திறந்த உடனே ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகும். தண்ணி மோட்டர் ஆன் ஆகிடும். தண்ணி மோட்டர் ஆன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டேப் க்ளோஸ் பண்ண உடனே ஆஃப் ஆகிடும். இது வந்து அடியில் இருக்கணும். மேலே வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் 10 செகண்ட் 8 செகண்ட் அந்த மாதிரி எடுத்துரும். அடியில் இருக்கும்போது டக்குன்னு நம்மளுக்கு ரிலீஃப் ஆகிடும். அவ்வளோதான். ஆன் பண்ணி வச்சு கேட் வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு போட்டுன்னு சொல்லி ஆன் பண்ணி வச்சு தண்ணி இப்போ பைபாஸ் ஆகி போயிட்டுருக்கு. இது ஆஃபில் இருக்குது. கீழே போய் பார்த்துட்டு வந்தாங்க. பாருங்கள், ப்ரெஷர் பம்ப் இல்லாமல் ஆன் பண்ணுறோம். எவ்வளோ ப்ரெஷர் கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ தான் ஒன்று தண்ணி. இது வந்து பச்சை தண்ணி இவ்வளோ தான் வந்துருக்கு. பம்பு போடலை, அப்படியே நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்குது. இப்போ நம்ம அதே வந்து ஷவருக்கு பார்க்க பாருங்கள். தண்ணி வருது, ஆனால் ப்ரெஷர் இல்லை. ப்ரெஷர் இல்லை, அவ்வளோதான். இப்போ மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு இது பார்க்குறோம். பாருங்கள், இதுவும் பாருங்கள். ப்ரெஷர் இல்லை, ஆனால் தண்ணி வருது. நார்மலாக வருது, ப்ரெஷர் கிடையாது. இதே வந்து நம்ம இல்லை வச்சுட்டா சுத்தமாக கிடையாது. இது வந்து கம்மியாக வர்றதுனால உங்களுக்கு ப்ரெஷராக தெரியுது. பாருங்கள், இது ப்ரெஷர். இப்போ நம்ம ப்ரெஷர் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டணும். ப்ரெஷர் பம்ப் வந்து ஆன் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ ஆன் பண்ணி பார்க்குறோம். முன்ன வந்ததை விட இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது ஒன்றும் வரும், மோட்டர் கட் ஆஃப் ஆகல வரும். ப்ரெஷர் தெரியும். ஹேண்ட் ஷவரில் இருந்து பார்த்தோம்னா பாருங்கள். முன்ன வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள். ஹேண்ட் ஷவரில் பார்த்தோம்னா பாருங்கள் நீங்கள் எப்படி இந்த பக்கம் பிடிச்சிருந்துச்சு, இப்போ எவ்வளோ லாங் அடிக்கணும் பாருங்கள். அதையும் ரிலீஸ் பண்ணுறோம். அவ்வளோ ப்ரெஷர் அடிக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு போட்டு பிரயோஜனம் இருக்கும். ஃபுல் ப்ரெஷர். ஒன்று 2 3 ஆப்ஷன் இருக்குது. இது ஒரு ஆப்ஷன். வேறு லெவலில் ப்ரெஷருங்க. இதை குடிக்கிறதுக்கு ஒரு தனி கீழே இருக்குவாங்க. டோட்டல் உடம்பு வழியெல்லாம் டோட்டலாக போயிடும். அவ்வளோதான். வாஷ் மிஷின் இது ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், வாஷ் மிஷின் பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மோட்டர் வந்து நிறைய பேர் டவுட் இருக்கும்.
மோட்டர் போட்டுட்டு அப்பப்போ ஆஃப் பண்ணணுமா ஆன் பண்ணணுமா அதெல்லாம் கிடையாதுங்க. டேப்பு நீங்கள் திறந்தால் மட்டும்தான் ஆன் ஆகும். டோட்டலாக வந்து கட் ஆஃப் வந்துடும். பம்ப் இருக்கும், அதில் வந்து இன்பில்ட்டாக பம்ப் வந்துடும். நம்ம இதில் டேப்பு திறந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ப்ளஸ் நீங்கள் ஆஃப் பண்ணோன்னா ஆஃப் ஆகிடுங்க. தேவைப்படும் போது மட்டும்தான். கரண்ட் இல்லாத போது அதுவே பைபாஸ் ஆகி நம்ம தண்ணி வந்துட்டு தான் இருக்கும். நார்மல் ப்ரெஷர் பம்ப் இல்லாத போது எப்படி வருதோ அதே மாதிரி தான் வரும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், கன்னுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். இது ஓவராக ஸ்பீடாக வருது. இது வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு செட் ஆகலை, ரொம்ப ப்ரெஷர் அடிக்குது, யூஸ் பண்ண முடியலன்னா இது இருக்குது இல்லைங்களா ஆர்கிங் கார்க்கு, இதில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதில் இங்கே பாருங்கள் ஆப்ஷன், இதில் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வந்துடும். சப்போஸ் எடுத்த உடனே ப்ரெஷராக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு என்னடா இதுன்ற மாதிரி இருக்கும். குளிக்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கன்னுக்கு ஓரளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது வந்து நார்மலு. உங்களுக்கு தேவைன்னா இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இவ்வளோனா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபுல் ப்ரெஷர் அங்கே அடிச்சிருக்கோம். இவ்வளோதான் வச்சிங்கன்னா தாங்க முடியாது, கம்மியாக வச்சுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது நார்மல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண ஒர்க்கு எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக ஒர்க்கு பாருங்கள். மேலே ப்ரெஷர் பம்ப் போட்டாச்சு, 2 பாத்ரூம் இருக்குது, இன்னொரு வீடியோ இருக்குது, அதை அப்லோட் பண்ண போகிறோம். அடிஷ்னலாக வந்து வால் மிக்சரு, அது லைட் சிஸ்டம் டோட்டலாக டிஜிட்டலாக இருக்கும். அதை பாருங்கள், பார்ட் வீடியோவாக போட போகிறோம். மேலே பம்புது பாருங்கள்.